முதல்ல நம்ம பயன்படுத்தும்போது சின்ன பழக்கமா தெரியும். ஆனா அதுவே நாளடைவுல போதைய விட மோசமான செல்போன் அடிமையாகிட்டு போயிருது. நம்ம அம்மா, அப்பா காலத்துல இந்த செல்போன் பிரச்சனை இல்ல. ஆனா உறவுகள் வந்த வண்ணமும், உறவுகள் வலுப்படுத்தப்பட்ட வண்ணமும் இருக்கும். இப்ப இருக்க தொழில்நுட்பங்கள் அப்ப இல்ல. ஆனா உறவுகள் அப்படியே இருந்தது. ஒரு பிரச்சனைன்னா உடனே முகத்த பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அத சரி செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்குறது எப்படிங்கிறத நமக்கு சொல்லித் தருவாங்க. ஆனா இப்ப அந்த பிரச்சனைய நம்ம செல்போன்ல தேடுறோம். யாரோ எப்பவோ பதிவு பண்ணது நமக்கு வருது. அந்த பதிவு பண்ணது நமக்கு பழிவாங்கும் படலமாகவே மாறிடுது. முன்னாடி எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு கூட்ட குடும்பமா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது ஒரு கட்டத்துல ஒரு சமயத்துல ஒரு அன்பான சண்டைகள், ஒரு அன்பான அனுபவங்கள் வரும். அண்ணன்கிட்ட தம்பியோ, தம்பிகிட்ட அண்ணனோ, அம்மா கிட்ட அப்பாவோ, அப்பா கிட்ட அம்மாவோ, கணவன்கிட்ட மனைவியோ, மனைவி கிட்ட கணவனோ கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போனா மனசு அப்படியே பதறி போயிருவாங்க. சாப்பிடலையே. சாப்பிடாம இருக்கவங்களோட நம்மனால சாப்பிடாம இருக்கானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் அவங்கள ஒரு சாப்பிடறவர்களும் இதாது. இப்ப பாருங்க, சாப்பாடு தட்டுல என்ன சாப்பிடுறோம், என்ன இருக்கு, பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கூட சாப்பிட உட்கார்ந்துருக்கிறது யாரு எதுவுமே தெரியாது. ஏதோ சாப்பிடணும், அந்த டயத்துக்கு 3 வேளை சாப்பிடணும். அது அந்த டயத்துக்கு போக்கணும். கையில எப்பவுமே சாப்பிடும்போதும் கூட மாய உலகத்தின் மன்னனா தான் இருப்பான். நமக்குன்னு ஒரு திரை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த திரை வந்து நம்ம முகத்திரையை கிழிக்குங்கிறது அந்த நொடி நம்ம என்றது கிடையாது. மாய உலகத்துல மயங்கி போய் கிடக்குற நம்ம யாரு சாப்பிட்டா, என்ன சாப்பிட்டாங்க, சாப்பிடுறதுக்கு இருந்துச்சா, என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது கிடையாது. ஆனா முகமே தெரியாத, அது ஆணோ பெண்ணாங்கிறதே தெரியாம சாப்பிட்டியான்னு வர்ற மெசேஜுக்கு ரிப்ளை உடனே கொடுக்கணும்னு மனசு அப்படியே துடிக்கும். ஆனா நம்ம கூடவே இருக்கவங்கள சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க மனசு தயங்கும். நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்க வரையும் இந்த சம்பிரதாயம் கலாச்சாரம்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ தோணுது. நம்ம வீட்டு பெரியவங்க மரியாதை கலந்த பயத்தோட பாசத்தையும் கலந்து சரியான பாதையில் நம்ம பயணிக்க வச்சாங்க. இப்போ ஒரு சின்ன கோயிலுக்கு கற்பூரம் ஏத்துற வந்தாலும் தீப்பெட்டி கேட்டு போனா அந்த காரணத்தை சொல்லி ஒரு மரியாதை கலந்த பயத்தோட கேட்பாங்க. இந்த காலத்துல இப்ப உள்ள சூழ்நிலையில பெத்தவங்க கிட்டே குடிக்க பணமும் புத்தகைக்க பெட்டியும் கேட்கறாங்க. அதையே ரீல்ஸா எடுத்து இந்த போன்ல போடுறாங்க. அப்பெல்லாம் ஒரு தவறு பண்ணிட்டா வெக்கப்படுவாங்க. ஆனா இப்ப வந்து இந்த காலத்துல வெக்கமே 2 வகையா எடுத்துப்பாங்க. ஒரு வெக்கத்துக்கு பேரழகு இருக்கு. அன்பால வர்ற வெக்கமானது பேரழகு. அகங்காரத்தால வர்ற வெக்கமானது பேரழிவு. நம்ம அம்மா அப்பா காலத்துல இருந்தது வெக்கமானது பேரழகு. இப்ப நம்ம காலத்துல இருக்கிறது வந்து வெக்கம் வெக்கம் பேரழிவு. வெக்கப்படுறோம்னு சொல்றதே வெக்கக்கேடுன்னு நினைக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, செல்போன்ல நம்ம அப்படியே அரையும் குறையுமா போதையும் போதனைகளையுமா அப்படியே லயிச்சு நவீன உலகத்துல அப்படியே நம்ம அப்படியே முடிசுடா மன்னன் மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். யாரோ அறிமுகம் இல்லாத, அது ஆணா பெண்ணான்னு கூட தெரியாது, அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த கூட கூட இருக்கவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம முயற்சி பண்றது கிடையாது, நினைக்கிறது கிடையாது. நான் இருக்கேன் சாப்பிட்டியா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உனக்காக இருக்கேன்னு தொடர்ந்து செல்போன்ல பேச்சு கடைசி எல்லையை தாண்டி தன்னோட எல்லை என்னங்கிறத கட்டுப்பாடு அற்று கலாச்சார போதனையை வாரி வாரி இறைச்சு ஒரு கட்டத்துல அந்த போதனைகளால பொய் சொல்லி போன மறைச்சு அதனால சந்தேகம் வந்து அது மூலியமா சண்டை வந்து கடைசியில குடும்பம் நடத்துள்ள வந்தோம். சில காலத்துல எல்லாமே கசந்துரும். அதே நபர் நீ எதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைச்சு பேசுனீங்களோ, எதெல்லாம் சரின்னு நினைச்சு சொன்னீங்களோ அதை பூரா சேட்டிங் பூரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு மிரட்டி பணம் பொருள் ஈட்டக்கூடிய உங்களோட கருத்தியலை ஒரு கருப்பொருளா பயன்படுத்தி அவன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல உங்க வாழ்க்கையே கரைஞ்சு போயிடும். உடனே செல்போனுக்கு எதிராக பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. செல்போன் தேவை, அது நல்ல முறையில பயன்படுத்தும் வர. யாருக்கும் தெரியாது என்று நீ நினைத்த ரகசியங்கள் உலகிற்கு காட்ட உன் அனுமதியோடு ஒருவன் சேமித்து வைக்கிறான் என்பதை உன் நினைவில் இருந்து என்றும் எப்போதும் அழிக்காது. மயங்கி கிடக்காது. போன நம்ம கையில இருக்கு. நம்ம எப்போ வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணுவோம். அது எலக்ட்ரிக். ஒரு மனசை உடைச்சிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். திரும்பவும் நீங்க ஆன் பண்றது மீண்டும் பழைய நிலைமையிலேயே ஆன் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது கஷ்டம். எல்லாத்தையுமே உலகில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்ன திரையில தேடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு வரலாற்றுகளை பாருங்க. நல்ல விஷயங்களை செல்போனுக்கு பயன்படுத்துங்க. செல்போனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம கூடவே இருக்கவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்க கவனமா நம்ம பார்க்கணும். இது பகுதி 2. பகுதி 3 புள்ளி விவரங்களுடன் இந்த செல்போன் நம்மளை எப்படி சிதைக்கிறது என்று பார்க்கலாம். இது விளம்பரத்திற்காக அல்ல, விழிப்புணர்விற்காக. மாற்றி யோசி, மாற்றத்தை நோக்கி யோசி. எஸ்கே டிவிக்காக நான் உங்கள் தோழன் எஸ்கே.